பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, உயிர்த்தெழுதலை நிமித்தம் வரக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ அதை பார்க்குறோம்னா உயிர்த்தெழுதல்னா என்னது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யோவானில் 11வது அதிகாரத்தில் 23-24 பார்ப்போம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது. அது எப்பொழுதுனா கடைசி நாளில் என்னதான் ஒரு நேரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். அப்போ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஒரு இப்பொழுது மறிப்போம், ஒரு நாள் வைத்திருக்கிறார் தேவன் கடைசி நாளிலே, அதை நம்ம உயிர்த்து எழுந்திருப்போம் என்று தேவன் அடையாளப்படுத்துகிறார். இப்போ இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் எதை தேவன் அடையாளப்படுத்துகிறார், அதனால் என்னது, அதற்குள்ள அர்த்தம் என்னது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு 1 கொரிந்தியர் 15:51-53 வசனத்தையும் பார்ப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாய் சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் மறிப்போமா, ஆனால் உயிர்த்தெழுதல் தேவனோட எப்படியா ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்வு தேவன் அங்கே அடையாளப்படுத்தக்கூடிய. எப்படின்னா ஒரு அழிவு இல்லாத ஒரு வாழ்க்கையாக தேவன் அங்கே அடையாளப்படுத்துகிறார். அதில் 52வது வசனம் என்ன சொல்லலாம், எக்காலம் துணைக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவு இல்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படும். அப்போ அவங்க உயிர்த்தெழும்பாங்க. உயிர்த்து எழும் பொழுது ஒரு மறுரூபம் என்கிற ஒரு தன்மையில் அவர்கள் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். இதுதான் உயிர்த்தெழுதல். அப்போ உயிர்த்தெழுதல் என்றால் என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க மறிப்பாங்க. அதாவது மறிக்கிறோம், மறிக்கலை, மறித்தோம் என்றால் நம்ம அதாவது ஒரு மறுரூபம் என்கிற ஒரு தன்மை நம்ம உயிர்த்தெழும்போம், பரலோகத்திற்கு போவோம். உயிரோடு இருக்கக்கூடியவங்க மறுரூபம் அடைந்து அவர்களும் பரலோகத்தில் போவார்கள். அப்போ உயிர்த்தெழுதல்னா இதை தான் தேவன் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அப்போ அது நிமித்தம் வரக்கூடிய நன்மைகள் பார்ப்போம். உயிர்த்தெழுதலை நிமித்தம் வரக்கூடிய நன்மைகள் என்கிற தலைப்பில் நம்ம பார்ப்போம். வெளிப்பாடு 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்போ தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம அப்படி என்னென்னு பார்க்கக்கூடிய நேரத்தில், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருஷத்தின் கனி அவனுக்கு புசிக்க கொடுப்பேன். அப்போ நம்ம உயிர்த்தெழும் பொழுது உயிர்த்தெழுந்து நம்ம பரலோகத்திற்கு போகிறோம் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் தேவன் அதை என்ன வச்சிருக்கிறாரா, ஜீவ விருஷத்தின் கனி அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அப்போ உயிர்த்து எழுகிறதுனால எனக்கு என்ன தேவன் வைத்திருக்கிறார் அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜீவ விருஷத்தின் கனியை தேவன் எனக்கு, அந்த ஜீவ விருஷத்தின் கனி எங்கே இருக்குது அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏதேன் தோட்டத்தில் தேவன் இதை வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்துக்குள்ளால காரணம் எப்படி நம்ம ஆதியாகமம் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருஷத்துக்கு போகும் வழியை காவல் செய்தேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்துக்குள்ளால ஜீவ விருஷம் என்கிற அந்த மரம் இருக்குது நம்மளுக்கு அறிவு. ஜீவ விருஷத்தின் கனி அவர்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு தேவன் அங்கே அடையாளப்படுத்துகிறார். இப்போ இந்த வசனத்தை நம்ம தியானத்துக்குள்ளால கொண்டு வரும் பொழுது, இது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதலை நிமித்தம் வரக்கூடிய ஒரு நன்மையாக நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ உயிர்த்தெழுறேன், நான் மறிக்கிறேன், நான் அவரோடு கூட நான் உயிர்த்தெழுறேன், நான் அதாவது அவர் வரும் பொழுது நான் என்னதான் உயிர்த்தெழுறேன் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் எனக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார்னா, எனக்கு அதனால் என்னது கிடைக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜீவ விருஷத்தின் கனியை எனக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். இப்போ இந்த ஜீவ விருஷத்தின் கனியை தேவன் எனக்கு தர்றாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வசனம் சொல்லுது நம்மளுக்கு. அப்போ அந்த வசனத்தை நம்ம தியானத்துக்குள்ளே கொண்டு வருவோம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ, அப்போ அங்கே தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது ஒரு ஜெயத்தை தேவன் அடையாளப்படுத்துகிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருஷத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன். அப்போ ஜெயமாக தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது எது,
அப்போ எல்லாருக்கும் கொடுக்கல. தேவன் சொல்லக்கூடிய ஜெயத்தை எதாக தேவன் அடையாளப்படுத்துகிறார் பார்ப்போம் வசனத்தை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 54வது வசனத்தை பார்ப்போம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போ தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது அழிவு உள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாய் சாவாமையும் தரித்து கொள்ளும்போது. அப்போது நம்ம ஒரு ஜெயம் தேவன் எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னா, ஒரு அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாய் சாவாமையும் தரித்து கொள்ளும்போது. அப்போ ஜெயம் கொள்கை அங்கே வெளிப்பாடு 2வது அதிகாரத்தில் 7வது வசனம் பார்க்குறோம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ. அப்போ ஒரு மனுஷன் இந்த ஒரு ஸ்திரீயாகிய சபை இந்த பூமியில் இருக்குதுன்னா அது ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஜெயம் என்று தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது அது. அப்போ இந்த அழிவுள்ளதாகி, அதாவது நம்மளுடைய சரீரத்தை நம்ம பார்க்குறோம். ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் வந்தேன்னா ஒரு நிர்வாணத்தன்மையோடு வெளியில் வந்திருக்கிறேன். அதாவது ஆதியாகமத்து 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அங்கே அதாவது கண்கள் திறக்கப்பட்டது என்று தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ எந்த கண்கள், அதாவது அவருடைய நிர்வாணத்தன்மை அவர்களுக்கு தெரிந்தது, அவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப இந்த தன்மையோடு அவர்கள், அதாவது தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்தை வெளியில் வரட்டியிருக்கிறார். ஏன் அவர்களுக்கு தேவன் அங்கே அனுமதிக்கிறீர்கள காரணம், காயின் ஆபேலை கொல்லும்படியாக இருக்குது. அப்போ அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாவம் அந்த கிரியை செய்ய வச்சது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தன்மை ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாது. அதாவது மாமிசத்தன்மை உள்ள ஒரு சரீரம் அங்கே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் வந்தது. அப்போ தேவன் சொல்லக்கூடியது இந்த தன்மை உள்ள சரீரத்தை தேவன் எப்படி அடையாளப்படுத்திருக்கிறார்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 50வது வசனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில், சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக சாபையும் தரித்து கொள்ளும்படியாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த மாமிசமும் இரத்தம், ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் வந்த எனக்கு என்னுடைய சரீரத்தை நான் பார்க்கும் பொழுது அது மாமிசமும் இரத்தமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். இந்த மாமிசமும் இரத்தமும் உடைய இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியாது, ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாது. இந்த மாமிசமும் இரத்தமும் யாருடையதாருன்னா, ரோமர் 7வது அதிகாரத்தில் 20வது வசனத்தின்படி அது பாவம் அதுக்குள்ளால் வாசம் பண்ணும்படியாக இருக்குது. ரோமர் 7:20வது வசனத்தில் அங்கே தேவன் அடையாளப்படுத்துகிறது, நான் அல்ல எனக்குள். அப்போ காயின் ஆபேல் எடுக்கக்கூடிய காயின் ஏன் கொன்னா அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது, நான் அல்ல எனக்கு உள் வாசமாக இருக்க அந்த பாவம். காரணம், அந்த பாவத்தில் ஜீவன் இருக்குது. அப்போ ஏன் அதை தப்பு பண்ண முடியாது இருக்குது, ஏன் மாமிசத்தினுடைய தன்மைகள் அங்கே நிறைவேற்ற முடியாது இருக்குதுன்னா, அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாவம் அதை செய்யும்படியா இருக்குது. இந்த தன்மை உள்ள ஒரு மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாது. அப்போ தேவன் சொல்லக்கூடியது இப்படிப்பட்ட மாமிசமும் இரத்தமும் உள்ள ஒரு மனுஷனால் எங்கே இருக்க முடியாது, இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாது. அவன் வெளியில் வர்றான். தேவன் சொல்ல, இப்படிப்பட்ட சரீரத்தை உடையவர்கள், மாமிசம் இரத்தம் உடைய இந்த சரீரத்தை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நுழைய முடியாது. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு மனுஷனால் நுழைய முடியாதுன்னு அவனுடைய சரீரத்தினுடைய தன்மை தெரிஞ்சுட்டு இந்த சரீரத்தை இதை தேவன் சொல்ல ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சரீரம் உலகத்துக்கு அடுத்தது மாமிசத்துக்கு அடுத்து நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை மனுஷன் ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. காரணம், மாமிசம் இரத்தம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதில்லை. அப்போ மாமிசம் இரத்தம் உடைய இந்த சரீரத்தை தேவன் 1 கொரிந்தியர் 15:54 இதை அழிவுள்ளதாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். இந்த மாமிசம் அழிவுள்ளதாகவும் இந்த இரத்தம் சாவுக்கு ஏதுவாகவும் இருக்கிறதாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். படிப்போம். யோபுல இந்த ஒரு வசனத்தை எடுப்போம். 20வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை பார்ப்போம். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். இந்த வசனம் எப்படி அடையாளப்படுத்துனா, ஒரு மனுஷன் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடைய இந்த மனுஷன் இந்த பூமியில் ஜீவிக்கிறான். அவன் எதனால் நிரம்பி இருக்கிறான்னா, பாவத்தினால் நிரம்பி இருக்கிறான். இந்த பாவத்தினுடைய தன்மை அவனுக்குள் பூரணமாக இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது இதே பாவத்தில் அவனுடைய பாவங்கள், வாழவயதின் பாவங்கள் எல்லா பாவத்திலும் நிரப்பப்பட்டு அப்படியே அவன் மரிக்கிறான். அவனோடு கூட அவனுடைய பாவங்களும் இருக்கும். இந்த பாவங்களும் அவனோடு கூட இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை உடைய இந்த மாமிசமும் இரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியாது. அப்போ இந்த சரீரத்தை நம்ம ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. தேவன் சொல்லக்கூடியது இந்த சரீரத்தை ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. காரணம், இது பாவ சரீரம். தேவன் அடையாளப்படுத்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக தேவன் அடையாளப்படுத்தினா, காரணம் ரோமர் 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிப்போம்.
அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த சரீரத்தினுடைய தன்மை நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு பாவ சரீரமாக தேவன் இதை அடையாளப்படுத்துகிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாவ சரீரத்தை உடைய நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா அதை ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை நம்ம பார்த்த வசனங்கள் 54வது வசனம் சொல்லுது, நம்ம ஜெயம் எடுக்க வேண்டுங்கிற ஒரு தன்மையை தேவன் அடையாளப்படுத்தி, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாய் சாவையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போ இந்த மாமிசத்தை தேவன் அழிவுள்ளதாகவும் சாவுக்கு இந்த இரத்தத்தை சாவுக்கு எதுவாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ இது யாருடைய, அதாவது இது அழியாமையும் வர வேணும், அதுக்குள்ளால சாவுக்கு ஏதுவாக சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தன்மை தேவன் அடையாளப்படுத்துகிறார். படிப்போ ஒரு வசனத்தை பார்ப்போம். யோபுல 21வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்கிறார்கள், புழுக்கள் அவர்களை மூடும். இந்த சரீரத்தில் தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது இது புழுக்களால் நிறைந்த இந்த ஒரு சரீரமாக தேவன் அடையாளப்படுத்துகிறது. அப்போ இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குதுன்னா ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. திருப்பி வந்துடும். வெளிப்பாடு 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தின்படி, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் ஜீவர்ஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று தேவன் சொல்லக்கூடிய எழுது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த சரீரத்தை நம்ம ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஜெயம் எடுக்கும் பொழுது தேவன் எப்படி சொல்கிறார், இதுதான் ஜெயமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் ஜீவர்ஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த சரீரத்தை நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுக்கு முதலிருந்தே தெரியுது, இந்த சரீரம் ஒரு பாவ சரீரமாகும். தேவன் இந்த சரீரத்தை எப்படி நம்மளுக்குள்ளால பாவம் வந்தது அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை நிமித்தம் நம்மளுக்குள் பாவம் உயிர் கொண்டது. இந்த பாவத்தை நம்ம ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இந்த பாவம் என்கிறது இந்த சரீரத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய சரீரம். இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது மாமிசம் இரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்தரிக்கணும் அப்படின்னா இந்த சரீரம், அதாவது அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு எதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை அப்போ ஜெயம் எடுக்க வேண்டியது அப்படின்னு தேவன் சொல்லக்கூடியது. அப்போ ஜெயமாக தேவன் அடையாளப்படுத்தக்கூடியதுன்னு ஒரு வசனத்தை பார்ப்போம். கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ மகிமையாக தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது என்னது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம பார்ப்போம். நீங்கள் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தன்மை, அதாவது குமார் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவதை தேவன் ஜெயமாக அடையாளப்படுத்துகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை, அதை ஜெயம் என்கிறது தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது இந்த மாமிசம் இரத்தமும் அவருடைய சாயலாக மாறுவதை தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைவது தான் ஜெயமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். இந்த ஜெயத்தை நான் அடையணும்னா, அதாவது மகிமை தேவன் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவதை தேவன் ஜெயமாக அடைபட. இந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை எப்படி அடைவோம் நம்ம? கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவானவர் நம்மளுக்குள்ளால் வரணும், அதாவது பரிசுத்த ஆவி. இந்த வசனத்தில் தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது பரிசுத்த ஆவியாக தேவன் அடையாளப்படுது. அப்போ பரிசுத்த ஆவி நம்மளுக்குள், அதாவது கிறிஸ்துவானவர் நம்மளுக்குள் வரும் பொழுது, பரிசுத்த ஆவி நம்மளுக்குள் வரும் பொழுது தேவன் இதை ஜெயமாக தேவன் இதை அடையாளப்படுத்துகிறார். அப்போ அவர் உள்ளே வரும் பொழுது உள்ளே இருந்தே நம்மளுடைய சரீரமானது மகிமை அடைகிறது. அப்போ மகிமை நம்ம எப்படி அடைகிறோம் இப்படி பார்க்கும் பொழுது, அப்போ மகிமையின் நம்பிக்கையாக அவர் நம்மளுக்குள் வர வேண்டும்.
கிறிஸ்துவானவர் நம்மளுக்குள் வர வேண்டியது, பரிசுத்த ஆவி நம்மளுக்குள் வர வேண்டும். அப்படி வரும் பொழுது நம்ம எதை அடையும்படியாக இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம்ம அடையும்படியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைந்தவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைந்தவர்கள் பரலோகத்திற்குரியவர்கள், அதாவது மறுரூபம் ஆக்கப்படுகிறவர்கள். எப்படின்னா, மரிப்பார்கள், மரித்து அவர் வரும்பொழுது எப்படியா உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்போ இந்த தன்மை அடைய வேண்டியதாக இருக்குது. அப்போ யார் பரிசுத்த ஆவி எனக்குள் வந்தாக்கி தான் என்னுடைய சரீரம் மகிமை அடையுமே தவிர மறுபடி மகிமை அடைவதே கிடையாது. காரணம், அது எதை கொண்டு அடையாளப்படுத்துனா, சுயத்தை தேவன் அங்கே அடையாளப்படுத்துகிறார். காரணம், நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாயிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியா. அப்போ கிருபைக்கு உள்ள நான் இருக்கிறேன் அப்படி நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய நேரத்தில் நான் இருக்கிறது கிருபைக்குள்ள, அதாவது தேவன் சொல்லக்கூடியது ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் நம்ம பிறக்கணும். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினால் நான் பிறக்கும் பொழுது, ஆவியினாலும் நான் மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த தன்மை எனக்குள் பூரணப்படுகிறது. நான் மறுபடியும் பிறக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி எனக்குள் வாசம் பண்ணும் பொழுது இந்த சரீரம் மகிமை அடைந்த ஒரு சரீரமாக, மகிமையுள்ள ஒரு சரீரமாக அதை மாறும். அப்போ மகிமை அடைந்தவர்கள் குமாரனுடைய சாயலை அடைந்தவர்கள், குமாரனுடைய சாயலை அடைந்தவர்கள் பரலோகத்திற்கு உரியவர்கள். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டே. அப்போ என்னை ஏதேன் தோட்டத்தில் விழுந்தன்னா ஒரு பாவ மரணம் என்கிற பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த பிரமாணத்திலேருந்து என்னை விடுதலையாக்க வேண்டியது இருக்குது. அப்பொழுது தான் நான் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். அப்போ கிறிஸ்து இயேசுவினால தான் எனக்கு ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்திலேருந்து என்னை அப்போ பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிறேன்னா நான் விடுதலை ஆக வேண்டியது எப்படி இருக்குதுன்னா, கிறிஸ்து இயேசுவினால தான் எனக்கு அதில், அதாவது கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் என்ன பாவ மரணம். அப்போ இது தேவன் அடையாளப்படுத்து. அப்போ பரிசுத்த ஆவியினால தான் நான் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைய முடியுமே தவிர, பரிசுத்த ஆவியினுடைய துணை இல்லாமல், அபிஷேகம் என்கிற அந்த துணை இல்லாமல், பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம் என்கிற அந்த வஸ்திரம் எனக்குள் வராமல் நான் எதை அடைய முடியாதான்? குமாரனுடைய சாயலை அடைய முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தன்மையுள்ள ஒரு சரீரம் தான் என்கிட்ட இருக்குது. அப்போ நான் ஒரு மகிமை இழந்த ஒரு சபையாக இருக்கக்கூடியனா, அதாவது மகிமை இல்லாத ஸ்திரியாகிய சபையாக இருக்கக்கூடியனா, தேவன் அடையாளப்படுத்துகிற ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை உடையனா ஜெயம் எடுக்க வேண்டியது. இப்படி ஜெயத்தை அடைந்தவர்களை தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது குமாரனுடைய சாயல் அடைந்தவர்கள். இவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள், உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவர்களாக தேவன் அப்போ நம்ம மறித்து நம்ம உயிர்த்தெழக்கூடிய இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை வரும்னா, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தோடு நம்ம உயிர்த்தெழுந்திருப்போம். அவர் வரும் பொழுது நம்மளும் அவரோடு கூட, அதாவது மகிமை அடைந்த அது மறுரூபம் ஆக்கப்பட்ட ஒரு சரீரத்தோடு நம்ம அவரோடு கூட உன்னதங்களிலே போக முடியும். அப்போ அவர் நம்மளை கூட்டி கூட அவர் வரும் பொழுது அவர் சாயலாக, வசனம் படிப்போம். சங்கீதம் 17வது அதிகாரத்தில் 15வது வசனம், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அப்போ இந்த வசனம் நம்மளுக்கு அடையாளப்படுத்தும் பொழுது நான் மறித்து உயிர்த்தெழும் பொழுது அவருடைய சாயலா. அப்போ என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார்? நானோ நீதி உம்முடைய முகத்தை நான் விழிக்கும் போது, அதாவது மறித்து அவர் வரும் பொழுது நான் உயிர்க்கும் பொழுது அவருடைய சாயலால், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். இதுதான் நம்மளுடைய ஒரு விசுவாசம். அப்போ நான் மறித்தாலும் அவருடைய சாயலாக தான் உயிர்த்தெழுந்து அவருடைய மகிமைக்கு நான் போகிறவராக இருப்பேன். அப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு தன்மையாக தேவன் அங்கே பரலோகத்தை அடையாளப்படுத்துகிறார், நான் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அங்கே இருப்பேன், எப்படிப்பட்ட ஒரு ஜீவிதத்தை தேவன் எனக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்னா, லூக்கா 20வது அதிகாரத்தில் தேவன் சொல்லக்கூடிய வசனம் 35வது வசனம், மறுமையும் மரித்தோலிருந்து எழுந்திருக்கிறதும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பது, அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியானால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளுமாக இருப்பார்கள். இதுதான் ஒரு உயிர்த்தெழுதலை பற்றி தேவன் அடையாளப்படுத்துகிறார். அந்த உயிர்த்தெழுதலின் நன்மை, அதாவது உயிர்த்தெழுதல் நிமித்தம் வரக்கூடிய நன்மையாக நம்ம பார்த்துருக்குறோம். நான் உயிர்த்து எழணும் அப்படின்னா இந்த தன்மைகள் எனக்குள்ளால பூரணமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் தான் வெளிப்பாடு 2:7 தேவன் சொல்லக்கூடியது, ஜீவ வருஷத்தின் கனி அவர்களுக்கு புசிகள். நம்ம மறித்து உயிர்த்தெழுந்து அந்த சாயலோடு நம்ம போகும் பொழுது, பரலோக சாயலோடு நம்ம போகும் பொழுது தேவன் அதை நம்மளுக்கு தருகிறவர், ஜீவ வருஷத்தின் கனி நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.